இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலுமே ட்ரூ லைஃப்ல நடந்ததுதான். ஒரு சாதாரண மீனவ குடும்பம். அதுல ஒரு மீனவ அப்பா இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு துயர சம்பவம் தான் இது. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு அழகான கடற்கரை காட்டுறாங்க. கடற்கரை ஓரமா சில பல சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் லல்லி. அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு, டே கவின் இங்க ஓடிவா அப்படின்னு கூப்பிட அந்த குரூப்ல இருந்து ஒரு குழந்தை அப்படியே வெளியில வரான். என்ன சொல்லு லல்லி, எதுக்காக கூப்பிட்டா அப்படின்னு கேட்க, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் தானே, அதுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கும் மனசுல அவ்வளவு சந்தோஷம். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தனக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டானு. அதை வாங்கி உடனே நான் பிரிச்சு பாக்குறேன்னு சொல்ல, இல்ல நீ இப்ப பிரிக்க கூடாது, நாளைக்கு என்னோட அப்பா கூட நான் உன் வீட்டுக்கு வருவேன், அப்பதான் நீ பிரிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கடற்கரை ஓரமா போறான். பார்த்தா அங்க அவருடைய அப்பா வலை பின்னிட்டு இருக்காரு. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த ஃப்ரெண்டோட பேரு ஆஸ்கர். இந்த ஆஸ்கரோட பொண்ணு தான் அந்த லல்லி. நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுடா, பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு வில்லியம் சொல்ல, கண்டிப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நம்ம வில்லியமும் பையன் கவினும் அப்படியே வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் கவின் ஒரு வார்த்தை கேட்கிறான், அப்ப நாளைக்கு என்னோட பிறந்த நாள் தானே, ரொம்ப நாளா நானும் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், இது என்னுடைய 7வது வருஷம் பிறந்த நாள், 6 வருஷம் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, என்ன கடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க என்ன கடலுக்கு கூட்டிட்டு தான் போகணும், காலையில காலம்பரை நான் எந்திரிச்சோன்னா நம்ம 2 பேரும் போட்ல கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா இந்த வருஷம் நான் கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு அப்பாவும் வாக்குறுதி கொடுக்குறாரு. வீட்டுக்கு போனா அம்மா கோவா ஃபுட் வந்து மார்க்கெட்ல சேல் பண்றதுக்காக தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த கோவா ஸ்வீட்னா இந்த பையனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அம்மா நான் கொஞ்சம் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்க, நோ நான் உனக்கு நாளைக்கு செஞ்சு தரேன், இந்த மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, இந்த பையன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். ஏன்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கேட்க, எனக்கு லல்லி கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொண்டுட்டு போய் அவனுடைய பெட்டுக்கு அடியில ஒரு டப்பா மாதிரி இருக்கு, அந்த டப்பால போட்டு வச்சுட்டு அவனுடைய ஜன்னல்கள் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டு ஒரு பாட்டை பிளே பண்றான். இந்த பாட்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. சோ அம்மாவும் டான்ஸ் ஆட, இந்த பையன் டான்ஸ் ஆட, வெளியில அப்பா மீன் கழுவிட்டு இருக்காரு, அவரும் உள்ள வந்து டான்ஸ் ஆடுறாரு. சோ இந்த அப்பாவுடைய மிகப்பெரிய உலகமே இந்த 3 பேர் மட்டும்தான். அடுத்த நாள் அப்பா காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டாரு. பார்த்தா வானம் மேகமூட்டமா இருக்கு, காத்து கொஞ்சம் பலமா தான் அடிக்குது. இதை இவர் பார்த்துட்டு இருக்க. இப்ப பையனும் எந்திரிச்சு வரான். நான் ரெடிப்பா வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் காத்து பலமா அடிக்குது, இன்னைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்ல இவன் ஒத்த கல்ல நிக்கிறான். இன்னைக்கு நான் போயே தான் ஆகணும்னு சொல்லிட்டு, சரி வா போலாம் அப்படின்னு அப்பா அவனை ஏத்திக்கிட்டா அப்படின்னு நடுக்கடலுக்கு போகிறாரு. பார்த்தா காற்றோட அழுத்தம் அதிகமா ஆரம்பிக்குது, அலைகளுடைய வேகம் அதிகமாகுது. உடனே அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்ம கரைக்கு திரும்பி ஆகணும்னு போட்டை திருப்ப ட்ரை பண்றாரு. அலைகள் அதிகமா வர ஆரம்பிக்குது. போட்டை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கூடான்னு தன்னோட பையன்கிட்ட சொல்லிட்டு போட்டை திருப்ப, அந்த போட்டுக்கு ஆப்போசிட்ல வந்த அலை அப்படியே அந்த படகுல போய் தண்ணி எல்லாமே மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப படகு அப்படியே கவிழ்ந்துருச்சு. பையன் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் அப்படி கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு கடல் நீச்சல் தெரியும், ஆனா பையனுக்கு தெரியாது. அந்த அலைகளின் சீற்றத்தினால அந்த பையன் எங்க இருக்காங்கிறத கூட அப்பாவால கண்டுபிடிக்க முடியல. சோ இப்படியே 30 வருஷங்கள் போகுது. அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. இன்னுமே தன்னுடைய பையனை கண்ணு முன்னாடியே இழந்துட்டுமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியினால யாருக்கிட்டையும் சரிவர பேசாம அந்த போட்லயே அந்த பையன் இறந்த அந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் அஞ்சலி செலுத்துறது இவருடைய வழக்கம். இப்படி இந்த கதை போயிட்டு இருக்க. இப்ப கடலுக்கு அடியில பெண்குயின்ஸ் எல்லாமே சந்தோஷமா நீச்சல் அடிச்சுட்டு இருக்குங்க. அதுல ஒரு பெண்குயின் மட்டும் அழகா கூடு கட்டி இருக்கு. அந்த கூடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடற்கரை ஓரமா வந்து ஒதுங்குற குப்பைகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் மரத்தோட வேர்களை எல்லாத்தையுமே கூண்டா வடிவமைச்சு அந்த குப்பைகளை கொண்டுட்டு போய் கூண்டு மேல வச்சுக்கிறதா இதோட ஸ்டைல். சோ இந்த பெண்குயின் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்தான 3 பேர் இருக்காங்க. இவங்க பயாலஜிஸ்ட், அதாவது பெண்குயினுடைய வாழ்க்கை முறையை பற்றி படிக்கிறவங்க. இப்ப பெண்குயினுடைய இடம்பெயரும் காலம் வந்துருச்சு, அதனால இவங்க எல்லாமே இடம்பெயர போறாங்க அப்படின்னு இந்த 3 பேர்த்துல ஒரு ஹெட் இருக்காங்க, ஒரு இன்டர்ன் பொண்ணு இருக்காங்க, ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான். இவங்க 3 பேரும் தான் பெண்குயினுடைய வாழ்க்கை முறையை பற்றி எழுதுறவங்க. இப்ப எல்லா பெண்குயினுமே அந்த கடலுக்குள்ள குதிச்சு வேற இடத்தை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்படியே போக இப்ப திரும்பவும் நம்ம வில்லியம காட்டுறாங்க. வில்லியம் திரும்பவும் கடலுக்கு தனியா தான் போறாரு. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆஸ்கர் கிட்டயே இத்தனை வருஷமா பேசல. அந்த அளவுக்கு இவர் தனிமையிலேயே மூழ்கி போயிருக்காரு. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வா வில்லியம் நம்மளோட போட்ல போலாம் அப்படின்னு கூப்பிட்டாலுமே அவன் வரமாட்டான், அவன் உடஞ்சு போன கண்ணாடின்னு ஆஸ்கர் சொல்ல, இந்த எல்லா பேச்சையும் ஏச்சியும் வாங்கிக்கிட்டு கூட அவரால் எந்தவித பதிலும் சொல்ல முடியல. ஏன் பேசுறீங்க அப்படின்னு கூட கேட்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டவுனா இருக்காரு. அப்பதான் கடற்கரை ஓரமா ஏதோ ஒண்ணு கடக்கிறத இவர் பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த பெண்குயின் ஹீரோ இருக்குல்ல, அது ஏதோ ஒரு எண்ணெய் பிசுக்குல மாட்டி மயங்கி போயிடுச்சாட்டிங்குது. அது அப்படியே மயங்கி கிடக்குது. இதை பார்த்து இவர் பதறி போயிடுறாரு. உடனே அதை அப்படியே தூக்கிட்டு போறாரு. வீட்டுல சிங்க்ல எல்லாத்தையும் நல்லா கழுவி, சோப்பு போட்டு கழுவி, டவல் போட்டு தொடச்சு, அது ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு அவங்க சாப்பிடறதுக்கு வச்சிருந்த அந்த மீன்களை எல்லாத்தையுமே எடுத்து அந்த பெண்குயினுக்கு கொடுக்க, அதுவும் நல்லா சாப்பிடுது. இந்தான வில்லியமோட ஒய்ஃப் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க.
கவினோட ஃப்ரெண்டு லல்லி இருக்கால, அவ இப்போ வளர்ந்து அவளுக்கே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய இந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். சோ எப்பயுமே அந்த குழந்தை கூட மட்டும் தான் பேசுவாங்க. இப்பதான் லல்லி சொல்றாங்க, உங்களுடைய கோவா ஸ்வீட்டை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம்னு. ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இங்க சிரிச்சிட்டு போறாங்க. எதனாலனா தன்னோட பையனுக்கு தானே கோவா ஸ்வீட் பிடிக்கும். என்னைக்கு அவன் இறந்தானோ அதுல இருந்து மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றது இல்ல, வீட்லயும் அதை செய்யறது இல்ல. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து குழம்பு வைக்கலாம்னு ஃப்ரிட்ஜை திறந்தா வீட்டுல மீன் இல்ல. மீன் எல்லாம் எங்கன்னு கேட்டுட்டு திரும்பினா பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம பெண்குயின் ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. இது என்னது, நம்ம 2 பேரும் சோறு திங்கிறதே பெரிய விஷயம், இதுல இதை வர கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட, ஒரு நிமிஷம் ஒரு வாரம் இருக்கட்டும், அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு வில்லியம் சொல்றாரு. என்னன்னா ஆன்ட்டி கூட சரியான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. இந்த பெண்குயினால சும்மாவே இருக்க முடியல. ரூம்குள்ள வேற அடைச்சு போட்டுட்டாங்களா, அங்க இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து நாச பண்ணுது. அதுக்கப்புறம் எதையோ தள்ளி விட்டுருச்சு போல. என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி வந்து ஓபன் பண்ணி பார்த்தா பாத்ரூமே ஒரு வழி பண்ணி வச்சிருச்சு. இதனால ஆன்ட்டிக்கு சரியான கோவம். ஒரு வாரம் மட்டும் போரு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் நானே கொண்டுட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு வில்லியம் சொல்ல ஆன்ட்டியும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப ஆன்ட்டிக்கு என்ன ஒரு கோவம்னா, இவரு ஆயில எடுக்கிறன்னு குளிப்பாட்டுறன்னு வீடு ஃபுல்லாவே எண்ணெயா இருக்கு, இதை தேய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த சிங்கிள அந்த பெண்குயினை வச்சு கழுவிட்டு இருக்காரு. ஆன்ட்டி வந்து ஒரு துண்டை கொடுக்க, இது கறி துணி மாரி இருக்கு, எனக்கு நல்ல துணி வேணும்னு சொல்லி ஒரு நல்ல துணியில தூக்கிட்டு போய் அப்படியே டேபிள் மேல உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதை புடி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் உள்ள போறாரு. ஆன்ட்டிக்கோ இது வேணும்னு தோணுது, வேணாம்னு தோணுது. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து பையனுடைய குல்லாவை தூக்கிட்டு வந்து அந்த மேலையும் சைட்லயும் கட் பண்ணி விட்டுட்டு பெண்குயினுக்கு சொட்டர் மாரி இவர் ரெடி பண்ணிட்டாரு. அது ஊடு ஃபுல்லா சுத்தி பாக்குது, புது இடம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சுத்தி பாக்குது. இப்படியே ஒரு வாரம் போகுது. இப்ப ஆன்ட்டி கேக்குறாங்க, ஒரு வாரம் ஆச்சு எப்ப கொண்டுட்டு போய் விடுவீங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வாரம், அதோட ஹெல்த் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல கரெக்டா இந்த பெண்குயின் அந்த ஊடு எல்லாமே சுத்திட்டு இருக்கு. வெளியில ஒரு கூண்டு மாதிரி சின்னதா கட்டி விடுறாரு, அந்த கூண்டுலயும் சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் இவருடைய காலை வந்து சொரண்ட ஆரம்பிக்குது. இப்ப இந்த பெண்குயினை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு படகுல இந்த பெண்குயினை வச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து லல்லியும் அவங்களுடைய பொண்ணும் அந்த இடத்துல இருக்காங்க. இது என்னது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு ஓடி வருது. இது பார்த்தா பெண்குயின் அப்படின்னுட்டு, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகுது. இந்த பெண்குயினுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்க, நான் எதுவும் பேர் வைக்கல அப்படின்னு வில்லியம் சொல்றாரு. சரி ஓகே நான் இதுக்கு டிம்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரையே வச்சிடறான். இதை நம்ம கூட வச்சுக்கலாமே அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க, நோ இதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை தேடுவாங்கல்ல, அதனால நான் கொண்டு போய் அவங்க கிட்டே விட்டுட்டு வந்துடுறேன்னு இவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா பீச்சுக்கு அந்தான ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு, அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு இடத்துல இதை விட்டுட்டு அப்படியே வந்துடுறாரு. ராத்திரி ஃபுல்லா இவருக்கும் தூக்கம் இல்ல, அதனால பெண்குயினுக்கும் தூக்கம் இல்ல. எதையோ இழந்தாப்லயே இவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. விடிஞ்சு பார்த்தா பெண்குயின் திரும்பவும் இவரையே தேடி வந்துருச்சு. இது ஆன்ட்டிக்கு ஷாக்காவும் இருக்கு, கடுப்பாவும் இருக்கு. இதுக்கு யாருடா தொண்டு வேலை செய்யறதுன்னு உடனே அவர் ஃப்ரிட்ஜ் திறந்து அங்க இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பெண்குயினுக்கு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் திரும்ப பெண்குயினுக்கு சாப்பாடு வேணும்ல, அதனால இப்ப பெண்குயினை கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போறாரு. பார்த்தா அங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்க மீன்கள் எல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் டிம், இதுக்கு மீன் வேணும் அப்படின்னு கேட்க, ஆஸ்கர் இதுக்கு பேர் வச்சதே என் பேத்தி தான், இவன் இவ்வளவு சீன் போடுறான் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டை எப்படியோ முரண்டு இழுத்து சண்டையாவது போடுவான் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா இவர் பேச்சே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப பெண்குயினுக்கு சரியான வீடு இல்லைல்ல, அதனால இவரு மட்டையெல்லாம் எடுத்து அதுல ஆணி அடிக்க அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதே மாதிரி இந்த பெண்குயினும் பண்ணுது. வலையெல்லாம் போட்டு ஒரு கூண்டு மாரி ரெடி பண்ணிட்டாரு. அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு லேடி மீன் கொண்டு போறாங்க. அவங்க பின்னாடியே போது பார்த்தா ஒரு மார்க்கெட்டுக்கே போயிடுச்சு. அந்த மார்க்கெட்டை எல்லாத்தையுமே இது ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கே வந்துருது. சோ அப்படியே அன்னைக்கு ராத்திரியும் ஆகுது. சரியான காத்து மழை இடி, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பெண்குயினுக்கு தூக்கம் வரல. எதனாலன்னு பார்த்தா அதோட கூண்டுல டெக்கரேஷன் பண்ணும்ல, அதுதான் குப்பைகளை வச்சு சேர்த்துக்குமே, அதனால அந்த வீடு ஃபுல்லா தேடுது. பார்த்தா அந்த கவின் பையனோட பெட்டுக்கடியில லல்லி பொண்ணு ஒரு கிஃப்ட் கொடுத்தால, அது இன்னுமே அப்படியே இருக்கு. சோ அந்த கிஃப்ட் அப்படியே தூக்கிட்டு போகுது. அதை என்ன பண்ணுச்சு அப்படிங்கறது இங்க காட்டல. விடிஞ்சு பெண்குயினுக்கு மீன் கொடுக்கலான்னு சொல்லி இவர் ஃப்ரிட்ஜை திறந்து மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போய் கூண்ட பார்த்தா பெண்குயினுக்கு காணும். திரும்பவும் போயிடுச்சு. இப்ப எங்க இருக்குதுன்னு பார்த்தா அதோட இனங்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதே இடத்துக்கு இப்ப வந்துருச்சு. இப்ப அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, பெண்குயினோட டீடைல்ஸ் சேகரிக்கிறீங்க, அவங்க பெண்குயினோட வளர்ச்சி எப்படி இருக்கு, வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்குயினை சூஸ் பண்றாங்க. அந்த பெண்குயின் வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட டிம் தான். சோ அதை அப்படியே தூக்கிட்டு போய் அதோடைய ஹைட், வெயிட், வித் எல்லாமே மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஹெட்டுக்கு வியர்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா பொதுவா பெண்குயின்ஸ் மனுஷங்களோட அவ்வளவா கம்யூனிகேட் பண்ணிக்காதான், கோஆபரேட் பண்ணாதான், அடம் பிடிக்குமா. ஆனா இது இப்படி கோஆபரேட் பண்ணுதே, இது கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது, இது வியர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம கண்காணிக்கணும்னு ஒரு டேக்ல நம்பர் பிரிண்ட் பண்ணி அந்த டேகை இந்த பெண்குயினுடைய ரெக்கையில மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டுட்டு திரும்பவும் இதை கொண்டுட்டு போய் அந்த கடற்கரையிலே விட்டுறாங்க. அடுத்த நாள் திரும்பவும் அந்த பெண்குயின்ஸ் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு அந்த 3 பேரும் வராங்க. பார்த்தா இந்த டிம்டினோடைய கூண்டு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதாவது பொதுவா
மரத்தோடைய வேர்களுக்கு அடியில கொஞ்சம் குழி தோண்டி தான் பெண்குயின் தங்குமா. ஆனா இந்த பெண்குயின் அந்த மரத்தோட வேர்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஒரு கூண்டா வடிவமைச்சிருக்கு. சோ இது கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை திரும்பவும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாட்கள் போக திரும்பவும் இந்த பெண்குயின்ஸ் எல்லாமே இடம்பெயரும் காலம் வந்துருச்சு. இந்த வில்லியம்கோ பெண்குயின் இல்லாம சரி வர தூக்கமே வரல. அந்த கூண்டெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு திரும்ப திரும்ப ஞாபகங்கள் வருது அப்படின்றதுனால அந்த கூண்டை ஒரு கவரை போட்டு மூடி விட்டுறாங்க. அந்த 3 ஆராய்ச்சியாளர்களும் திரும்பவும் டிம்டிமை பார்க்க வந்திருக்காங்க. அது புதுசா ஒரு துணையை அடாப்ட் பண்ணிருக்கு. அதாவது யாரோ ஒரு பெண்குயின் வந்து ஒரு குஞ்சை பொரிச்சிருக்கு. அந்த பொரிச்ச குஞ்சு இங்க தூக்கிட்டு வந்து அரவணைச்சு வச்சிருக்கு. இது எல்லாத்துலயுமே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெண்குயினை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படியே ஒரு 6 மாத காலம் போகுது. இப்ப வில்லியம் வீட்டுக்கு வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கூண்டுல இருந்து சவுண்டு என்னன்னு பார்த்தா பெண்குயின் திரும்ப வந்துருச்சு. இவர் அந்த கூண்டு திறந்த உடனே இது பாட்டுக்கு தடதடன்னு வீட்டுக்குள்ள போகுது. ஆன்டிக்கும் சந்தோஷம், இப்ப வில்லியம்க்கும் சரியான சந்தோஷம். இப்ப பெண்குயின் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல வில்லியம் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி இந்த பெண்குயினை வீடியோ எடுக்கிறாங்க. இந்த பெண்குயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அந்த வில்லியம் சொல்ல அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் போட்டுறாங்க. இந்த வீடியோவை அந்த 3 சயின்டிஸ்ட்ல ஒரு இன்டர்ன் பொண்ணு இருப்பாள், அதை பாத்துறா. கொண்டு போய் அந்த ஹெட் கிட்ட கொடுக்குறா. இது நம்ம மென்ஷன் பண்ண அந்த பெண்குயினா, அதோட டேக்ல ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வில்லியமோட ஊர்ல இருக்கிற ஒரு பத்திரிகைக்காரரை தொடர்பு கொள்றாங்க. சோ அவரை போய் பேட்டி எடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி அவரும் போறாரு. அதோட டேக் நம்பர் என்ன அப்படின்னு கேட்க அவரும் சொல்றாரு. இப்ப இந்த லேடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓ, வில்லியம் கூட பழகினதுனாலதான் இந்த பெண்குயின் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு போல, நம்ம இன்னும் அந்த பெண்குயினை பத்தி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வில்லியம் அந்த பெண்குயினை தன்னோட பையன் மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்குயினுக்கு கடல்ல நீச்சல் சொல்லி கொடுக்குறாரு, சாப்பாடு போடுறாரு, குளிக்க வைக்கிறாரு, ஒரு ஃப்ரெண்டு மாரியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பத்திரிகைக்காரர் என்ன பண்றாருன்னா, உங்களை பத்தின டீடைல்ஸும் இந்த பெண்குயினை பத்தின டீடைல்ஸ் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த பாண்டை நாங்க வெளியில கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம். அதனால உங்களோட பெர்மிஷன் வேணும், உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்ல இனிஷியலா வில்லியம் தயங்குறாரு. அதுக்கப்புறம் ஓகேவும் சொல்லிடுறாரு. இப்ப இந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா இந்த வீடியோ வைரல் ஆனிச்சு இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா நேஷனல் லெவல்ல இருந்து ஒரு கால் வருது. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்குயினை பத்தி இன்னும் நாங்க படிக்கணும், அதனால இதை சேஃபா ஒரு கூண்டுல அடைச்சு கொண்டுட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனா இந்த ஹெட்டுக்கோ இது சுத்தமா பிடிக்கல. அதுவோ 6 மாசம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் 6 மாசம் அந்த வில்லியம் கூடயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா வாழ்ந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கு. இதை கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கூண்டுலயே அடைச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த பையன் இருக்கான்ல, அவன் உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, சப்போஸ் நீங்க இதை மட்டும் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 3 பேத்தோட வேலையும் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்க இந்த பெண்குயின் திரும்பவும் தன்னுடைய நண்பர்களோட சேர்றதுக்கான காலம் வந்துருச்சு. அதனால அந்த கடற்கரையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப வில்லியம் என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் உன்னுடைய வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல இந்த பெண்குயினை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு ஜீப்ல ஏத்திட்டு டோல்கேட்ல எல்லா கிளியரன்ஸும் நான் பண்ணிட்டு வந்தேன்னு அந்த பையன் போய் இறங்கி எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கான். இந்த ஹெட்டுக்கு சுத்தமா மனசே இல்ல, இது அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இந்த பெண்குயினும் இறங்கி தடன்னு போயிருது. இப்ப அந்த பையன் இங்க வந்து ஷாக் ஆயிடுறான், இங்க இருந்த பெண்குயினை காணும்னு சொல்லிட்டு. நீ தான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டு போனா, அது எங்க போச்சா ஏது போச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த பெண்குயினோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அவன் பாக்குறான். நம்ம போய் அதை பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படிங்க. இல்ல வேணாம், நம்ம வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், அதோட லைஃப் ஸ்டைல அது வாழட்டும் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே அந்த பெண்குயினை அங்கேயே விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்ப பெண்குயின் எங்களுடைய ஊருக்கு வர அந்த டைம். சோ போட்டோகிராஃபர்ஸ், பத்திரிகைக்காரங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வில்லியமோட வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வழியா தான் அந்த பெண்குயின் வரும்னு சொல்லிட்டு. பெண்குயின் ஆள் அறவும் தெரியாத அந்த மலைகளுக்கு மேல இருக்கு. இங்க இருந்து அந்த பெண்குயின் வில்லியம் வீட்டுக்கு போறதுக்கான ரூட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலா பெண்குயினுக்கு தெரியாது. இப்போ மிகப்பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, அந்த மலை மேல இருந்து கீழே இருக்கிற கடலுக்கு போகணும், அது எப்படி இறங்குறது அப்படிங்கறத அந்த பெண்குயின் யோசிச்சுட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஹோப்பை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த போட்டோகிராஃபர் கூட இனிமே அந்த பெண்குயின் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா வில்லியமோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா பெண்குயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஈவினிங் வரைக்கும் காக்க வச்சிட்டு இருக்காங்க. பெண்குயின் எப்படியோ விழுந்து புரண்டு மலை மேல இருந்து கீழே வர ஆரம்பிக்குது. உடம்பு ஃபுல்லாவே ரத்தம், சரியான சாப்பாடு இல்ல. நல்ல வேலை கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கடல்லையும் குதிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே போகவும் ஆரம்பிக்குது. கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு போட் இருக்கு. இருந்தாலுமே இந்த பெண்குயின் சாப்பிடாம உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட இருந்துச்சுல்ல, அப்படியே மயங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெண்குயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது இங்கே காட்டல. இப்போ இவருக்கும் சரியான தூக்கம் இல்ல, ஏதோ உளறிட்டே இருக்கிறாரு. இப்போ பெண்குயினோட கூண்டுக்கு போன அந்த ஆன்டி கூண்டு அப்படி குனிஞ்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பையனோட கிஃப்ட் இருக்குல்ல, அந்த கிஃப்ட பெண்குயின் இப்ப கூண்டுல தான் வச்சிருக்கு. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இதை பிரிங்க அப்படின்னு வில்லியம் கிட்ட கொடுக்க வில்லியமும் ஓபன் பண்றாரு. அதுல ஒரு பிரேஸ்லெட்ல கவின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே பையனை அந்த கடல் தான் தொலைச்சிருச்சு. அதனால இந்த பெண்குயினி ஏதாவது பண்ணிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதற ஆரம்பிக்கிறாரு. இத்தனை காலம், அதாவது 30 வருஷமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசாத இந்த வில்லியம் இப்ப போய் ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. அதாவது டிண்டிமை நான் கண்டுபிடிக்கணும், உங்களோட உதவி தேவைன்னு ஆஸ்கர் கிட்ட கேட்ட உடனே அவருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இத்தனை வருஷமா பேசாத தன்னோட நண்பன் இப்போ ஒரு ஹெல்ப் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு 4 படகுல ஏறி 4 பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க.
கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தேடுறாங்க. பயங்கர இருட்டு, எதுவுமே தெரியல. இருந்தாலுமே விளக்கு பிடிச்சி தேடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 4 மணி நேரம் தேடுறாங்க. யாருக்கும் எந்த விதமான ஹோப்பும் கிடைக்கல. அதனால எல்லாரும் நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்ல வில்லியம்க்கு திரும்பவும் மனசு உடைஞ்சு போயிருது. ஏற்கனவே இந்த கடல்ல பையனை தொலைச்சிட்டோம், அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்த பெண்குயினும் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஆஸ்கார் பார்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு டைம் மட்டும் அந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு அங்க கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அங்க பெண்குயின் மயங்கி போய் கிடக்கு. ஸோ அதை அப்படியே தூக்கி கையில வச்சுட்டு அழுன்னு அழுகுறாரு. இதையும் நான் இழந்துட்டேன், இதுவும் செத்து போச்சு அப்படின்னு அப்படி அழுகுறாரு. மக்கள் எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பெண்குயினுடைய உடம்புல ஒரு சின்ன அசைவு. எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. அங்க இருக்கிற படகுலயே மீன் கொண்டு போயிருப்பாங்க போல. அந்த மீன்கள் எல்லாத்தையுமே எடுத்து பெண்குயினுக்கு கொடுக்க சரியான பசி போல முழுங்குன்னு முழுங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த பெண்குயினோட எல்லாரும் வீடு திரும்பிட்டாங்க. இப்ப 30 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடக்குது. யாருன்னா ஆஸ்கர், அவரோட ஃபேமிலி, அந்த குட்டி பாப்பா, வில்லியம், அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சந்தோஷமான வாழ ஆரம்பிக்கிறாங்க. 30 வருஷமா அந்த கோவா ஸ்வீட் பண்ணாத அந்த ஆண்டி அன்னைக்குன்னு அந்த குழந்தைக்கு கோவா ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ பையனுடைய இடத்தை இந்த பெண்குயின் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு, அந்த கவலைகள் எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல எல்லாரும் இங்க கொண்டாடிட்டு இருக்க. இப்போ திரும்பவும் இந்த பெண்குயின் இடம் பெயர்றதுக்கான காலம் வந்துருச்சு. அது அப்படியே அந்த வீட்டுல இருந்து இறங்கி இவரை கடைசியா ஒரு டைம் திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகுது. இவர் அப்படியே ஊஞ்சல்ல ஆடிட்டு தேங்க்யூ மை ஃப்ரெண்ட், ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றாரு. சோ இத்தோட இந்த கதையை முடியுது. ஆக்சுவலி இது உண்மையா நடந்த ஒரு சம்பவங்க. 8 வருஷமா இந்த பெண்குயின் 6 மாசம் அதோட ஃப்ரெண்டு வீட்லயும் 6 மாசம் வில்லியம் வீட்லயும் தங்கி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த லொகேஷன்ல இருந்து வில்லியம் வீட்டுக்கு சுமார் 5000 மைல் இது நீச்சல் அடிச்சுட்டே வந்திருக்கு. இது ஃபுட்டுக்காக வந்துச்சா, பாசத்துக்காக வந்துச்சா, கம்ஃபர்ட் ஜோனுக்காக வந்துச்சா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஆனா ஒருத்தர் 30 வருஷமா தன்னோட மனசுல ஒரு கவலையை வச்சிருந்திருக்காரு. அந்த கவலையை கிளியர் பண்ணிருச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெண்குயினுக்குன்னு ஒரு ஃபேமிலி செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெண்குயின் வர்றதை நிறுத்திருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட பெயினை ஹீல் பண்றதுக்கு எந்த விதமான அடிமலை நீங்க வளர்த்துவீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.